பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் கால பண்டிகையில கிறிஸ்து ஏன் வந்தார், யாருக்கெல்லாம் ஆண்டவர், யாருக்கெல்லாம் இந்த நற்செய்தி சொல்லப்பட்டது, யாரெல்லாம் வந்து பார்த்தார்கள், அந்த காரியங்களை பார்க்கலாம். இன்றைக்கு யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீங்க 17வது வசனத்துல நீங்க பாருங்க. 16வது வசனம், தீவிரமாய் வந்து யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஏன் மெய்ப்பர்களை சூஸ் பண்ணாரு? தேவதூதர்கள் முதலாவது சொன்ன நபர்கள் அவர்கள் தான். ஏன் அவங்களை சூஸ் பண்ணாங்கன்னா, இந்த மெய்ப்பர்கள் தாங்க ஊருக்கு ஒதுக்காப்புறத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனே இருக்காது. இரவும் ஆடுகளை பார்த்துக்கணும், பகல்லையும் ஆடுகளை பார்த்துக்கணும். எந்தெந்த இடங்களில புல் இருக்கிறதோ அதை தேடி இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், நிலையற்ற ஒரு கூட்டம். அது மட்டுமல்ல, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் அந்த ஊரில் நடக்கிற எல்லா விழாவா இருக்கட்டும், எந்தவித காரியமா இருக்கட்டும், எதிலும் பங்கேற்று கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறவர்கள் அவர்கள். இப்போ வேலை வேலை என்று வேலைக்கு அடிமைகளாக இருப்பார்கள். வேற வழி இல்லை. ஒரு ஆடு தொலைந்தாலும் தன்னுடைய எஜமானுக்கு கணக்கு கொடுக்க ஒப்புவிக்க வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அதிக ஜாக்கிரதையோடு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள். இப்போ ஆண்டவர் முதலாவது நற்செய்தியை அவங்க கிட்ட தான் சொல்றாரு. ஏன் சொன்னார்னா, ஒதுக்கப்பட்டிருக்கிற அவர்களை தான் ஆண்டவர் அவருடைய கண்களிலே அவர்கள் தான் முதலில் பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு சரியான இதை பார்த்து கொண்டிருக்க அப்ராட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க சகோதரனே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நிறைய முறை நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க, எனக்கு இங்க ஒரு பக்கத்துல ஒரு சர்ச் கூட இல்லை, என்னால போக முடியல, என்னால எதையும் கலந்து கொள்ள முடியல நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஐயோ, எந்தவித காரியங்கள் சுப நிகழ்ச்சியிலேயும் என்னால் கலந்து கொள்ள முடியல, நான் தனிமையாய் உணர்கிறேன், நான் புறக்கணிக்கப்பட்டவனை போல இருக்கிறேன், என்ன ஒரு ஆளை யாரும் மதிக்கல, நீங்க ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒரு நற்செய்தி கொடுக்கிறார், உங்களுக்காக கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நிலைமையில நீங்க ஒதுக்கப்பட்டிருந்தாலும், தனிமையின் வாட்டங்களில நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் மெய்ப்பர்களை தேடி சொன்ன நற்செய்தி இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். அம்மா, அப்பா, நீங்க தனிமையா இல்லை, உங்க கூட கிறிஸ்து இருக்கிறார். உங்களோடு இருந்து உங்களை ஆட்சி தேய்ச்ச கிறிஸ்துவும் ஆவியானவரும் பிதாவும் உங்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வசனம் சொல்கிறதே. என்றைக்குமே சொந்து போயிடாதீங்க, நான் தனியா இருக்கேன்னு நினைக்காதீங்க, உங்க கூட கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய கரத்தை பிடிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவோம். மெய்ப்பர்களை தெரிந்தெடுத்ததற்கான நோக்கம், திட்டம் நமக்கு தெரிகிறது. அதே போல நாமும் ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருப்போம், கிறிஸ்துவை உண்மையாய் பிடித்துக் கொள்வோம், தனிமை உணர்வுகள் நீங்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஆசிரியத்தை எங்களுக்கு தந்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எந்த காரியத்திலையும் என்னை சேர்த்துக்கிறது இல்லை, எதுலையுமே என்கிட்ட இன்வால்வ் பண்றது இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இரவிலும் வெளியில் தான், பகலிலும் வெளியில் தான், எனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு நினைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிற நபர்களை நான் பார்க்கிறேன். என் கர்த்தர் நீர் துணையாளராக இருக்கிறீங்களே, அதை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உங்களுடைய நேசம் பெரிது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. தனிமை தனிமை என்று தன்னையே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு உம்முடைய அன்பை ருசி பார்க்கிறவர்களாய் அவர்களை நீங்க மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த சகோதரி, எந்த சகோதரன், நான் தனியா இருக்கிறேன், தனியா இந்த ஊர்ல இருக்கேன், தனியா இந்த வீட்டுல இருக்கேன், தனிமையாய் எனக்கு எல்லா காரியங்களும் என் தலையில போடப்பட்டிருக்கிறது, தனிமையாய் கணக்கு, நான் தனிமையா இருந்து காரியங்களை செய்யறேன், ஆனா என்னதான் அநேக காரியங்களை கணக்கு கேட்கிறாங்க, அப்படி புலம்பு கொண்டு இருக்கிற சகோதரியை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க தனிமை அல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எதிராய் திரள் கூட்டங்கள் இருந்தாலும் வல்லவர், செயல்களில பராக்கிரமங்களை செய்கிறவர் உங்க கூட இருக்கிறார். அவரை மட்டுமே சார்ந்த நிலுங்கள். உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் என்பதை நீங்க உங்களோட கண் கூட பார்ப்பீங்க.
அப்பா நீங்க அப்படியே செய்ய போறீங்களா, அதுக்காக உமக்கு நன்றி. இந்த விழா காலங்களில் கிறிஸ்து எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்காக நற்செய்தி சொல்லுகிறதற்காக ஆட்களை நீங்க அனுப்புறீங்கன்றத நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. தேவ தூதர்களால் எப்படி நற்செய்தி வந்ததோ இதோ தனிமையிலே இருக்கிற உங்களுக்கு நேராக நற்செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிங்கள் கேட்டு பெற்று சந்தோஷம் அடையுங்கள். அப்பா நீங்க அப்படியே பண்றீங்களா, அதுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.